நேபாளம் மற்றும் தீபத் எல்லைக்கு அருகே இருக்கும் இமயமலை பகுதியில் மக்கள் தங்களுடைய வழக்கமான வேலைகளில் இருந்த நேரம். ஆனால் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. சில நிமிடங்களுக்குள் மலைப்பகுதியில் இருந்து மிகப்பெரிய அளவில் பனி, பாறை, மண் மற்றும் தண்ணீர் ஒன்றாக கீழ் நோக்கி பாய்ந்தது. ஒரு சாதாரண ஆறு சில நிமிடங்களில் கட்டுப்படுத்த முடியாத வெள்ளமாக மாறியது. வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன, சாலைகள் துண்டிக்கப்பட்டன, பாலங்கள் காணாமல் போயின, நீர்மின் நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்தன. பல பேர் உயிரிழந்தார்கள், நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளார்கள். ஆனால் இது சாதாரணமான மழை வெள்ளம் இல்லை. அப்படியானால் இந்த பேரழிவுக்கு எப்படி ஆரம்பித்தது? எதனால் ஏற்பட்டது? முதலில் எந்த இடத்தை தாக்கியது? அங்கிருந்து வெள்ளம் எப்படி கீழ் நோக்கி சென்றது? இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் இருந்து முழு சம்பவத்தையும் பார்ப்போம். இந்த பேரழிவின் ஆரம்ப புள்ளி நேபாளத்தின் பெரிய நகரங்களில் இல்லை. இது நேபாளம் தீபத் எல்லைக்கு அருகே உள்ள உயரமான இமயமலை பகுதியில் ஆரம்பித்தது. அந்த பகுதியில் லெஹெண்டே கோலா என்ற ஆறு ஓடுகிறது. இந்த பகுதி ராசுவாகாதி எல்லை பகுதியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது சாதாரண சமவெளி பகுதி கிடையாது. சுற்றிலும் மிக உயரமான மலைகள், செங்குத்தான மலைச்சரிவுகள், பனிப்பாறைகள், ஆழமான ஆற்று பள்ளத்தாக்குகள் என்று மிகவும் கடினமான நில அமைப்பை கொண்ட பகுதி. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அந்த உயரமான பகுதியில் இருந்த ஒரு பெரிய பனிப்பாறை மற்றும் அதனுடன் இருந்த பாறை மற்றும் பனிக்கட்டிகள் திடீரென சரிந்து விழுந்ததாக ஆரம்ப கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதைத்தான் பனிப்பாறை சரிவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அது வெறும் பனி கீழே விழுந்த சம்பவம் மட்டும் இல்லை. அந்த மிக பெரிய பனிப்பாறை மற்றும் பாறைகள் கீழே விழுந்த பொழுது அதன் வேகம் காரணமாக மண், பாறைகள், பனிக்கட்டிகள் மற்றும் தண்ணீர் எல்லாம் ஒன்றாக கலந்து மிகப்பெரிய டிவர்ஸ் ஃப்ளோ, அதாவது மண், பாறை, பனிக்கட்டி மற்றும் தண்ணீர் கலந்த பேரோட்டம் உருவானது. அந்த பேரோட்டம் நேராக ஹில்லேண்ட் மாற்றி நோக்கி பாய்ந்தது. அதன் பிறகுதான் உண்மையான பேரழிவு ஆரம்பமானது. இந்த சம்பவத்தில் இன்னொரு பெரிய குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் சுமார் 4.4 அளவு கொண்ட நில அதிர்வு போன்ற ஒரு பதிவு கிடைத்துள்ளது. இதனால் தான் ஆரம்பத்தில் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சில ஆரம்ப செய்திகளில் கூட இது நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் இந்த பதிவை ஆய்வு செய்தது. அப்போது முக்கியமான தகவல் வெளியானது. அந்த நில அதிர்வு பதிவு ஒரு சாதாரண பூமி தட்டுகளின் இயக்கத்தால் ஏற்படும் நிலநடுக்கம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஒரு பெரிய அளவில் பனி மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட அதிர்வாக இருக்கலாம் என்று விளக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போது இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வரிசை பனிப்பாறை மற்றும் பாறை சரிவு, மண் மற்றும் பனிக்கட்டி பேரோட்டம், ஆற்றில் மிகப்பெரிய நீரோட்டம். ஆனால் அந்த பனிப்பாறை சரியாக எதனால் அந்த நேரத்தில் சரிந்தது? அதற்கான முழுமையான காரணத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டுள்ளார்கள். முதல் தாக்கம் எங்கே நடந்தது? பனிப்பாறை மற்றும் பாறைகள் சரிந்த பிறகு உருவான மிகப்பெரிய பேரோட்டம் ஹில்லேண்டே ஆறு வழியாக கீழ் நோக்கி நகர்ந்தது. முதலில் திபெத் பகுதியிலும் அதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்துதான் கியோராங் எல்லை பகுதி மற்றும் முக்கியமான எல்லை கட்டமைப்புகள் சேதமடைந்தன. சாலைகள், மின்சார வசதிகள், தொடர்பு வசதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டன. பிறகு பேரோட்டம் நேபாளத்தை நோக்கி வந்தது. நேபாளத்தின் ராசுவா மாவட்டம் இந்த பேரழிவு மிகப்பெரிய தாக்கத்தை சந்தித்த பகுதிகளில் ஒன்றாக மாறியது. குறிப்பாக திமுரே மற்றும் ராசுவாகாதி பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ராசுவாகாதி என்பது நேபாளம் மற்றும் சீனாவை இணைக்கும் முக்கியமான பார்டர் கிராசிங், அதாவது எல்லை கடப்பு பகுதி. அங்கே சுங்க அலுவலகங்கள், கடைகள், சாலைகள் மற்றும் பல கட்டிடங்கள் இருந்தன. ஆனால் வெள்ளம் வந்த வேகம் மிகவும் அதிவேகமாக இருந்ததால் பலருக்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவே நேரம் கிடைக்கவில்லை. ஒரு சில நிமிடங்களில் ஏற்பட்ட பேரழிவு இது மெதுவாக உயர்ந்த சாதாரணமான வெள்ளம் கிடையாது, ஒரு திடீர் வெள்ளம். அதாவது மேல் பகுதியில் இருந்து மிகப்பெரிய அளவு தண்ணீர் மற்றும் மண், பாறைகள் திடீர் என கீழே வரும் பொழுது ஆற்றின் நீர் மட்டம் சில நிமிடங்களில் பல மடங்கு உயரக்கூடும். திமுரு பகுதிகளில் இந்த வெள்ளம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள், கடைகள், வாகனங்கள், சாலைகள், பாலங்கள், நீர்மின் நிலையங்கள் என பல கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. சில இடங்களில் ஆற்றின் இயல்பான பாதையை தெரியாத அளவுக்கு மண் மற்றும் பாறைகள் குவிந்தன. மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் தளம் கூட சில இடங்களில் சேதமடைந்துள்ளது. இதனால் மீட்பு பணி மிகவும் கடினமானதாக மாறியுள்ளது. மேலும் தொலைத்தொடர்பு வசதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை மற்றொரு பகுதியில் இருக்கும் மீட்பு குழுவினருக்கு உடனடியாக தெரிவித்துக் கொள்வதில் சிரமமாகியுள்ளது.
வெள்ளம் ராசுவா மாவட்டத்தோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட பேரோட்டம் கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. ஹிண்டேலி லிவரில் ஏற்பட்ட பேரழிவு நீரோட்டம் போதை கோஷிம் ஆற்று அமைப்பு பகுதிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்து மேலும் கீழ் நோக்கி திரிசூலி ஆறு பகுதிகளுக்கும் தாக்கம் சென்றுள்ளது. இதனால் ராசுவா மட்டுமல்லாமல் கீழ்ப்பகுதியில் இருந்த பல இடங்களுக்கும் வெள்ளம் அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரழிவின் தாக்கத்தை எளிமையாக சொன்னால் இமயமலை உயரப்பகுதி, ஹில் ஏண்டி லிவர், ராசுவா, எமுரு, ராசுவாகாதி, ஓட்டைகுஷி ஆற்றுப்பகுதி, திரிசூலி ஆற்றுப்பகுதி, கீழ் நோக்கி உள்ள பகுதிகள். அதாவது ஒரு உயரமான பகுதியில் ஆரம்பித்த சம்பவம் ஒரு முழு ஆற்று அமைப்பின் வழியாக கீழ் நோக்கி பரவியுள்ளது. இந்த பகுதிகள் மிகவும் தொலைதூரமான மலைப்பகுதி என்றாலும் இது மக்கள் இல்லாத இடம் கிடையாது. ராசுவாகாதி எல்லை வழியாக நேபாளத்திற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தகம் நடைபெறுகிறது. மேலும் இந்த பகுதி மவுண்ட் கைலாஷ் மற்றும் மானசரோவர் ஏறி செல்லும் யாத்திரை பாதைகளுக்கு அருகில் உள்ளது. அதனால் அந்த காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகளும் யாத்திரையாளர்களும் அந்த பகுதியில் இருந்தார்கள். இதில் இந்திய யாத்திரைகளும் இருந்தனர். மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த பயணிகளும் அந்த பகுதியில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இது நேபாளத்தின் உள்ளூர் பேரழிவாக மட்டும் இல்லாமல் ஒரு சர்வதேச மீட்பு சூழ்நிலை ஆகவும் மாறியுள்ளது. பல குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். ஏன் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியாது. பல காரணங்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளன. முதலாவது இமயமலையின் நில அமைப்பு. இந்த பகுதி மிகவும் உயரமானது. மலைகள் செங்குத்தாக உள்ளன. ஆற்று பள்ளத்தாக்குகள் குறுகலாக இருக்கின்றன. அதனால் மேலிருந்து மிகப்பெரிய அளவில் தண்ணீர் மற்றும் பாறைகள் கீழே வரும் பொழுது அவை மிக வேகமாக நகரக்கூடும். இரண்டாவது பனிப்பாறைகள். இமயமலை பகுதியில் ஆயிரக்கணக்கான பனிப்பாறைகள் உள்ளன. அவற்றில் சில காலநிலை மாற்றம் மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் பல மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவது மற்றும் உயரமான மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரிப்பது குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவம் நேரடியாக காலநிலை மாற்றத்தால் மட்டும் ஏற்பட்டது என்று உறுதியாக இப்பொழுது சொல்ல முடியாது. அதற்கு இன்னும் விரிவான ஆய்வு தேவை. மூன்றாவது திடீர் வெள்ளத்தின் காரணம். இதன் மிகப்பெரிய ஆபத்து சாதாரண மழை வெள்ளத்தை போல அல்ல. மக்களுக்கு பல மணி நேரம் முன்னதாக எச்சரிக்கை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பனிப்பாறை சரிவு அல்லது மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டால் இதிலிருந்து உருவாகும் வெள்ளம் சில நிமிடங்களில் கீழே வந்து சேரலாம். பேரழிவு ஏற்பட்ட அடுத்த நொடிய நேபாளத்தின் ஆர்மி, காவல்துறை மீட்பு பணி மிகவும் அதிவேகத்தில் செயல்பட்டனர். வெள்ளத்தில் சிக்கியிருந்த சில பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு விமானம் மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் மீட்பு பணிக்கு பல தடைகள் இருந்தன. சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருந்தன. ஹெலிகாப்டர் தரையிறக்கும் தளங்களும் சேதமாகி இருந்தன. மேலும் மோசமான வானிலை காரணமாக சில நேரங்களில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளை மேற்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. இதனால் மீட்பு குழுவினர் ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் தேடுதல் பணியில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பேரழிவின் வேகத்தை புரிந்து கொள்ள உயிர் தப்பியவர்களின் அனுபவங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு நபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தை பிடித்துக்கொண்டு உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளார். மற்றொரு நபர் தனது வீட்டுக்குள் வெள்ளம் புகுந்த பொழுது மேல் மாடிக்கு செல்ல முயன்றதாகவும் அந்த நேரத்தில் தனது மனைவி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஒரே ஒரு திடீர் வெள்ளம் எவ்வளவு வேகமானதாகவும் எவ்வளவு சக்தியுடனும் இருந்துள்ளது. 2026 ஆகஸ்ட் 27 நிலவரப்படி இந்த பேரழிவில் குறைந்தது 162 பேர் உயிர் இழந்திருக்க கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளார்கள். ஆனால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கையும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து மாறக்கூடும். இந்த சம்பவம் நேபாளத்திற்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை அல்ல. இமயமலை பகுதிகளில் பனிப்பாறை சரிவு, நிலச்சரிவு, திடீர் வெள்ளம் பேரழிவுகள் எவ்வளவு வேகமாக ஒரு பெரிய பேரழிவாக மாறக்கூடும் என்பதை இந்த சம்பவம் காட்டியுள்ளது. ஒரு பக்கம் மலையின் உச்சியில் ஒரு பனிப்பாறை சரிவு, அதன் பிறகு மண்பாறை, பனிக்கட்டி மற்றும் தண்ணீர் ஒன்றாக கீழே பாய்கிறது. அது ஆற்றை அடைகிறது. ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளம் உருவாகியுள்ளது. அதன் பிறகு அந்த வெள்ளம் பல கிலோமீட்டர் கீழ் நோக்கி பாய்ந்து மக்கள் வாழும் பகுதிகளை தாக்குகிறது. அதுதான் 2026 ஆகஸ்ட் 26 அன்று நேபாளம், திபெத் எல்லை பகுதியில் நடந்த இந்த பேரழிவின் முழு சங்கிலி தொடர்.
இந்த சம்பவத்தின் முழுமையான காரணம் மற்றும் எதிர்காலத்தில் இது போன்ற பேரழிவுகளை முன்கூட்டியே கண்டறிய முடியுமா என்பது குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் ஒரு அமைதியான மலைப்பகுதி எப்படி பேரழிவு மண்டலமாக மாறும் என்பதை நேபாளத்தில் நடந்த இந்த சம்பவம் உலகிற்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியுள்ளது.